அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். சங்கீதம் 74 சங்கீதம் 21. சங்கீதம் 74 சங்கீதம் 21. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதேயும் அன்பான வீட்டுக்கு தேவன் தரும் வார்த்தை, துன்பப்பட்டவனை ஒரு நாளும் தேவன் வெட்கத்துக்குள்ளாக நடத்தவே மாட்டார். நீங்க துன்பப்படுறீங்கன்னா நாளை தேவன் உங்களை வெட்கத்துக்குள்ள நடத்துவார்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு நாளும் அவர் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் இங்க மட்டும்தான் அந்த வார்த்தையை கொடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டா, பவுல் மூலமாவும் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 எடுத்து வாசிங்க. அவர் உறுதியா சொல்றாரு பாருங்க, நான் கஷ்டப்படுறது உண்மைதான், ஆனா தேவன் என்ன 2 தீமோத்தேயு 1:12 விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருத்த நான் என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறார்? அவருடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். வியாகுலத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். துன்பத்தின் பாதையை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இனி நான் அல்லப்பா, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். உங்களுக்கு தெரியும், என்னோட உள்ளுக்குள்ள இருக்கிற பாரங்களை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். என்னோட பாடுகள்ல இருந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, என்ன வெட்கத்துக்குள்ளாக நடத்த மாட்டீங்க. நான் வெட்கப்படேன், ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கேன். நம்மளும் அறிஞ்சிருக்கிறோம். அதனால நம்மள ஒரு நாளும் வெட்கப்படும்படியாக தேவன் செய்ய மாட்டார். இப்ப அங்க வாங்க, சங்கீதம் 74 20 வாசிங்க, 20 21 வாசிங்க சேர்த்து. பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறது. அப்போ இருளான பாதையில் தான் தேவன் நமக்கு பெரிய வெளிச்சத்தை தந்து நடத்துவார். ஏன் அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, இதுல 16 வாசிங்க, 74 16. பிசாசுக்கு ஒளி மேலையும் இருள் மேலையும் எந்த ஒரு அந்த இன்சார்ஜும் இல்ல, அவன் எடுத்துக்க முடியாது. எனக்கு ஒளி மேல என்ன இருக்குது, அந்த ஒரு அதிகாரம் இருக்கு, இருள் மேல இருக்குன்னு அவனால சொல்ல முடியாது. ஏன்னா இரண்டையும் அவர் தான் உண்டாகி இருக்காரு. அவருக்கு தெரியும் இப்ப இருளாதான் இருக்கும். அவர் வெளிச்சத்துக்குள்ள நடத்தும் போது இருள் விலகிடும். இருளான பாதையிலேயே என்ன எவ்வளவு நாள்பா நடத்திட்டு இருப்பீங்கன்னு கேட்போம் இல்லையா? அவர் வெளிச்சத்தை கொடுப்பார். வெளிச்சத்தின் பாதை வரும்போது உங்களுக்கு அந்த இருளின் பாதையெல்லாம் விலகிடும். எப்படி நடத்திட்டு வந்தார் இல்ல, நம்ம சாட்சி சொல்லுவோம். இருளான பாதையில அவரே வெளிச்சமா இருந்தார். அதனால இங்க பாருங்க, பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் எல்லாத்தையும் அவர் தான் படைத்திருக்கிறார். அவரே அந்த நித்திய ஒளியாக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. எல்லைகள் எல்லாம் நம்மளுக்கு வெயிலான காலகட்டம் தான். அவருக்கு தெரியும் எப்ப மழைய கொடுக்கணும், ஒரு சேதமும் வராதபடிக்கு என்னுடைய ஜனங்களை பாதுகாக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் கோடை காலத்தையும் மாரி அப்படின்னா மழை, மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். மேல பாருங்க, பூமியின் எல்லைகள் எல்லாம் திட்டம் பண்ணினீர். அவருக்கு தெரியும் பிசாசு போடுற அந்த ஒரு திட்டத்தை தாண்டி தேவன் என்ன திட்டம் நம்மளோட வாழ்க்கையில வைத்திருக்காரோ அந்த திட்டம் தான் நடக்கும். அது குறுகிய அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் இருக்காது. நீங்க பாருங்க, பூமியின் எல்லைகள் எல்லாம் திட்டம் பண்ணினீர். பூமியின் எல்லை வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காராம், திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாராம். உங்களுக்கு என்ன தேவனும் தெரியும், எங்களுக்கு என்ன தேவனும் தேவனுக்கு தெரியும். அனைத்தையும் அவர் அறிந்து இருக்கிறார். எல்லைகள் எல்லாம் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் எப்ப திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அப்பதான் நடக்கும். நம்ம கேட்டுட்டு இருப்போம்ல, எப்பப்பா எப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு ஆன்சர் இன்னைக்கு சொல்றாரு. 75:2 வாசிங்க. 75 சங்கீதம் 2.
கஷ்டமாய் நியாயம் தீர்ப்பேன்னு இல்ல, யதார்த்தமாய் அவர் நியாயம் தீர்க்க ரெடியா இருக்காரு. நியமிக்கப்பட்ட காலம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? காத்து கொண்டு இருக்கணும். அந்த காலம் வந்த உடனேயும் யதார்த்தமா அவர் நியாயம் தீர்க்க வல்லவரா இருக்கிறார். இப்ப 74 12 இருந்து வாசிங்க. 74 விசுவாசிக்கிற மாத்திரம் கைகள் உயர்வு. பூர்வ காலம் முதல் அவர்தான் நம் ராஜா, என்றுமே மாறாத ராஜா. அடுத்த வசனம் வாசிங்க. தேவரி மோசே காலகட்டத்துல ஜனங்க மோசே கூட நினைச்சிருக்க மாட்டாரு. மோசேக்கே தேவன் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்திருக்கும். ஆனா அவர் வந்து இரண்டாக பிளந்தார். அதுக்கப்புறம் வாசிங்க. அப்படின்னு அர்த்தம், பிசாசின் தலைகளை தேவன் உடைப்பார். கண்டிப்பாக நடக்க போகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. உணவாக கொடுத்தீர் அப்படின்னா, அப்போ ஜனங்கள்லாம் முத்தலைய சாப்பிட்டாங்களா அப்படின்னா அப்படி எடுத்துக்கூடாது. பிசாசின் தலையை உடைத்த பிறகு நமக்கு நித்திய ஆகாரம், நித்திய விருந்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை நமக்கு தர வல்லவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதை அப்படி நம்ம டைரக்டா எடுத்துக்கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க. ஊற்றையும் ஏன் அப்ப நமக்கு தாகம் எடுக்கும் போது தேவன் நமக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டாரன்னா, ஜீவ நதி அவர் இருக்கும் போது அவர் தான். வேற எந்த நதியும் இல்லைனாலுமே புதிய ஒரு ஜீவ நதியை உண்டு பண்ணி நமக்காக அவர் தண்ணீரை தர வல்லவராய் இருக்கிறார். இதுல 19 வாசிங்க. இன்று தேவன் தரும் திறவுகோல் வார்த்தை. நீங்க பல கேள்வி வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். பிசாசோட கையில ஒப்பு கொடுக்கறதுக்கு அப்ப என்ன தேர்ந்தெடுத்தீங்க, நீங்க என்ன சாட்சிய வச்சிருக்கீங்க, நம்ம கேட்டுட்டு இருப்போம். அந்த வார்த்தை பாருங்க. உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டனுடைய கூட்டத்திற்கு ஒப்பு கொடாதையும். பிசாசின் கூட்டத்துல ஒப்பு கொடுத்துறாதீங்க. நான் அங்க வாழ தயாரா இல்ல, எனக்கு உங்ககிட்ட வாழணும். நீர் தந்த வாழ்வு, நான் உமக்காக தான் வாழ்வேன். என்னை கொன்று போட்டாலும் அவருக்காக தான் வாழ்வேன். நான் உண்மையிலதான் நம்பிக்கையா இருப்பேன், வேற யாரு மேலே இருக்க மாட்டேன் அப்படின்ற வைராக்கியம் இருக்குமானால் தேவன் சொல்றது உமது, நம்ம கேட்கணும், உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டனுடைய கூட்டத்துக்கு ஒப்பு கொடாதேயும். நம்ம ஜபத்துல இருக்கும்போது கேட்கணும். ஏன் காட்டுப்புறா அப்படின்னா, நீங்க காட்டு வழியா போகும்போது இருளா இருக்கும், கரடு முரடா இருக்கும். நீங்க எப்படி வழி ஆரம்பிப்பீங்க, எப்படி வந்து முடிப்பீங்கன்னு தெரியாது. ஆனா காட்டுப்புறாவை துஷ்டனோட கைக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டார், நடத்துவாரு தான். இக்கட்டான சூழ்நிலை, முள்ளு குத்தம், ஆபத்து வரும். ஆனா உயிருக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். துஷ்டனோட கைக்கு அவர் என்ன பண்ண மாட்டார், நம்மை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். உமது ஏழைகளின் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஏழைய மறக்காதனாலதான் பல வியாதி வந்தோம். இன்னைக்கு நம்ம நின்று சாட்சி சொல்றோம். இனிமேலும் சாட்சிகள் பல வரும். ஆனா தேவனுக்காக நம்ம வைராக்கியமா நிக்கணும். சாட்சி சொல்றது மட்டும் இல்ல. சில பேர் சாட்சி சொல்லுவாங்க, மறுநாளே மாறிடுவாங்க. ஆனா சாட்சி சொல்வது மட்டும் இல்ல, பிறருக்கு நம்ம சாட்சியா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டனுடைய கூட்டத்திற்கும் ஒப்பு கொடாதையும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதையும். இப்படிதான் நம்ம கேட்கணும். என்ன மறக்காதீங்க, என்றைக்குமே மறக்காதீங்கன்னா அவர் ஒரு நாள மறக்க மாட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. உம்முடைய நிறைய உடன்படிக்கை, நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி. நீங்க ஆதியாகமத்துல நீங்க எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா, நீங்க 10ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இந்த பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு கீழாக இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு அப்புறமா தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அது போல தேவன் நமக்கு நித்திய தந்தையா இருக்கிறார். நம்மெல்லாம் மந்தை தான். அந்த தந்தைக்கு தெரியும் எப்படி நம்மளை அழகா மேய்க்கணும்னு சொல்லிட்டு. ஒரு நாளும் துஷ்டருடைய கைக்கு என்ன பண்ண மாட்டார், அவரு நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆபிரகாம் ஒப்பு கொடுக்கவே இல்லை. பல போராட்டம் ஆச்சு. என்ன வார்த்தை கொடுத்தாரோ, என்ன உடன்படிக்கை கொடுத்தாரோ அந்த உடன்படிக்கை படிதான் நடந்தது. ஆபிரகாமை யாரெல்லாம் ஆசீர்வதிச்சாங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க. யாரு சாபமான வார்த்தையை விட்டாங்களோ அவங்களுக்கு தான் சாபமாச்சு. எவ்வாறு ஒரு குருவி பறந்து போகிறதோ,
அவ்வாறு காரணம் இல்லாத இட்ட சாபம் பறந்து போயிடும். உங்களோட வாழ்க்கையில யாராச்சும் காரணம் இல்லாத சாபம் விடுறாங்களா, நீ எப்படிதான் முன்னேறுன்னு பார்க்கலாம். அப்பதான் அவங்க முன்னாடி தேவன் முன்னேற்றி வைப்பார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும் போது எதை கண்டும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடல்ல இருக்கிற ஜீவன் பாத்தீங்கன்னா, எப்பவுமே தேவன் ஒரு ஊழியருக்கு பாடலை கொடுக்கிறாருன்னா அனுபவத்துல இருந்து கொடுப்பார். அவங்க எப்படி கஷ்டமான பாதையில கொண்டு வந்து அத தேவன் அதுல இருந்து என்னை விடுதலையாக்கி நான் சுகத்தோட இருக்கிறேன் அப்படின்னும் போதுதான் அது ஒரு பாடலா மாறும். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. பட்டு போன வாழ்வுதான், அதை செழிக்க வைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால துஷ்டனோட கைக்கு ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். 21ல துன்பப்பட்டவன் திரும்ப விடாதிரும். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. யாரு கேட்டாலும் சொல்லுங்க, நான் துன்பப்பட்டவள் தான், ஆனால் தேவன் ஒரு நாளும் என்னை வெட்கத்துக்குள்ள நடத்த மாட்டாரு. நான் துன்பத்தின் பாதையில போனவள் தான். போனவள அப்படியே துன்பமாலாம் நடத்த மாட்டாரு, இன்பமா வரும்படிதான் செய்வார். நீங்க சில நேரங்கள்ல ஏதோ ஒரு மீட்டிங் போனோம், ஊழியர் மூலமா தேவன் பேசினார். நான் போகும்போது துன்பத்தோட போனேன், ஆனா வரும்போது ஆனந்த களிப்பாக தேவன் கொண்டு வந்தார். அப்படிதான் போகும்போது துன்பமா போவீங்க, வெட்கத்துக்குள்ளால உங்களை நடத்த மாட்டாரு. வரும்போது நீங்க இன்பமான வாழ்க்கையை பெற்று சந்தோஷமா வருவீங்க. ஏதோ சொல்லணும்னு இல்ல, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு அனைத்தையும் வெளிப்படுத்தியது. சிறுமையும் எளிமையுமானவன் அவ்வாறு தேவன் நம்மை வெட்கத்துக்குள்ளாக நடத்தாமல் இன்பத்தின் பாதையில் நடத்தும் போது சிறுமையும் எளிமையுமானவன் அவருடைய நாமத்தை துதிக்கும்படி செய்வார். நம்ம கேட்கணும், அப்படி செய்யுங்கப்பானா கண்டிப்பா செய்வார். தாவீதோட வாழ்க்கையில அப்படிதான் நடந்தது. நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் முழுமையா எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா, சுத்தி பாக்குறானா கோலியாத்து கிட்டத்தட்ட 10 அடி, இவன் நார்மல் ஒரு 5 அடி, அவ்வளவுதான் தாவீது. ஏன் இப்படி பாக்குறான்னா, என்னோட ஹைட்டுக்கு யாரா இருக்கானா இப்படி பாக்குறான். பார்த்தா இவ்வளவுதான் இருக்கா, நீயான்னு சொல்லிட்டு ஏளனமா சிரிக்கிறான். நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அழகா புரியும். நம்ம அதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 41 வாசிங்க. 41ல இருந்து பெலிஸ்தன் யாரு? கோலியாத். கோலியாத் இளைஞன், அவ்வளவுதான். அவன் இளைஞனா இருக்கிறான். அதாவது அவன் வாலிபன் கூட இல்ல, இளைஞன், ரொம்ப சின்ன பையன். இளைஞனும் அசட்டை பண்ணின. யாராச்சும் உங்களோட வாழ்க்கையில உங்களை அசட்டை பண்றாங்களா, உன்னுடைய லெவல் இவ்வளவுதான் அப்படின்னு யாராச்சும் சொல்றாங்களா, அவங்க அழிஞ்சிருவாங்க. அவங்க முன்னாடி நம்ம தேவன் சாட்சியா வைப்பார். அதான் நடந்தது. வாசிங்க, இத சொல்லிட்டு முடிச்சிடுறேன். தடிகளோட என்னிடத்தில் வர சபித்தான். தாவீதை பார்த்து எப்படி சொல்றான் பாத்தீங்களா, என்னிடத்தில் வா. ஈஸியா சொல்றான், ஈஸியா அவனை முறியடிச்சிடலாம். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இவனோட வெறும் சவுல் மட்டும் தான் இருக்கிறான், மற்ற அந்த ராணுவ படம்லாம் இருக்கும், இவங்களை எளிதா என்ன பண்ணிடலாம், முறியடிச்சிடலாம் நினைச்சான். ஆனா இவனுக்கு ஒண்ணு தெரியல, தாவீதோடு இருந்தவர் இராணுவ வீரர்கள் காட்டிலும் மேலானவர், யுத்த அந்த ஒரு சன்மார்க்கர் அப்படின்னுவாங்க, யுத்தங்களை அழித்து அந்த எல்லாரை காட்டிலும் மேலான தேவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. வாசிங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை.
3 விஷயம். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நீ எதோட வர? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல பாருங்க, நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய 3 காரியம் சொல்றான் பாருங்க. இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர். இதை எப்படி ஆண்டவர் லிங்க் பண்றாரு பாருங்க. பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் 3 விஷயம். இங்க பாருங்க, அவருடைய நாமத்துல அவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. இங்க பாருங்க, இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நாமத்துலதான் வரேன். அவரோட நாமமே எனக்கு போதும். அது உன்னுடைய ஆயுதத்தை பார்க்கிலும் மேலானது. அடுத்தது வாசிங்க. இன்றைய தினம் எவ்வளவு உறுதி இருக்கு பாருங்க. அவனுக்கு உறுதியான நம்பிக்கை. இன்றைய தினம், நாளைய தினம் தேவன் உன்னை என்னோட கையில அப்படின்னு இல்ல, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கே தேவன் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி அப்படின்னா தேவன் என்ன பண்ண போறாரு? உன்னுடைய தலையை உன்னோட மாம்சத்துல இருந்து எடுக்க போறாரு அப்படின்றத மறைமுகமா சொல்றான். பெலிஸ்தருடைய அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் ஜனங்கள்லாம் என்ன அந்த ஒரு நம்பிக்கையில இருந்தாங்கன்னா, பட்டயம் ஈட்டி இருந்தாதான் வெற்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதால தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஜெயத்தை கொடுக்க மாட்டாரு. யுத்தம் அவருடையது. அவருடைய நாமத்தினால் என்ன பண்ண போறேன்? நானு இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிப்பேன். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக தேவன் வைப்பார். அடுத்த வசனம் வாசிங்க. பின்னாக ஓடின்னு இல்ல, அவனுக்கு எதிராக ஓடி ஒரு கல்லை எடுத்து முக குப்புற விழுந்தான். இவன் அடிக்கவில்லை, தேவன் அடித்ததுனால அவன் முக குப்புற விழ. ஒரே கல் தான். ஒரே கல்னா அவனுக்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கற்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஒரே கல். ஏன் அப்படின்னா ஒரே தேவன் மேல் நம்பிக்கை வச்சான். அவர் கண்டிப்பா நடத்துவார். அதே மாதிரி நடத்தினார். ஜஸ்ட் இவன் என்ன பண்ணான்? எய்ந்தது மட்டும் தான் இவன். தேவன் மற்ற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு அடிச்சு முக குப்புற விழுந்தான். அதுக்கப்புறம் இவ்விதமாய் தாவீது எங்கெங்க கல் கற்பாறைன்னு வருதோ அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவனுடைய பட்டயத்தை எடுத்து உரையிலிருந்து உருவி தலையை வெட்டி போட்ட. அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. நிறைவேறும்படியாக தேவன் செய்தார். அப்பொழுது அடுத்த வசனம் மட்டும் வாசிங்க. அப்பொழுது இதுல 52 அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து. இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குங்க. இப்ப சங்கீதம் 74:21 வாசியும் உங்களுக்கு புரியும் ஏன் இதை தேவன் உங்களுக்கு சொல்றாருன்னு. துன்பப்பட்டவன் இப்ப யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். பல பேரை குறிக்கலாம். தாவீதுக்கு துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் என்ன பண்ணிருக்கலாம், நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் வெட்கப்பட்டு போகல, வெட்கப்பட்டு திரும்பி வரல.
அதுக்கப்புறம் பாருங்க, சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். அவன் நாமத்துலதான் போனா அங்க ஆர்ப்பரிப்பு இருக்கு பாருங்க. 52ல ஆர்ப்பரிப்பு இருந்தது, அது அப்படியே துதின்னு வருது பாருங்க. இப்ப உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க துன்பப்பட்டு இருக்கலாம், ஆனால் துன்பத்திற்கு பதிலாக உங்களுக்கு வெட்கம் ஒரு நாளும் வராது. நீங்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக தேவன் செய்ய மாட்டார். கோலியாத்தை தாவீது அவருடைய நாமத்தினால வென்றார். அது போல உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சத்துருக்கள் வந்தாலும் அவருடைய நாமத்தின் மூலமாய் உங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவன் முடிக்க சொல்றாரு. அவ்வாறு இருக்கும் போது சிறுமையும் எளிமையுமானவன் அவருடைய நாமத்தை துதிக்கும்படி கண்டிப்பாக செய்வார். நாம் அனைவரும் அவருடைய நாமத்தை நித்தம் நித்தமாக துதிப்போம். இனி நமக்கு துன்பம் இருக்காது, இன்பத்தின் பாதையில் நடத்துவார். நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். கண்களை மூடலாம்.